ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தினுடைய 41ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். ஏன் மெச்சூர்டாக வெளியே நம்ம ஜெபம் பண்ணணும்னா பாருங்களேன், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். பொல்லாத பிசாசு எப்போ விழுங்கலாம், எப்போ விழுவான்னு காத்துட்ருக்கான். அதனால தான் பி அலர்ட், பி விஜிலன்ட், பி சாபர் மைண்ட். உன்னை கீழே தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் பிசாசு. அப்போது சோதனைக்குட்படாதபடிக்கு, ஆண்டவரே நான் அதில் விழுந்துடக்கூடாது, ஆண்டவரே இது தேவையில்லாத இடத்துல போய் விழுந்துடக்கூடாது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, அங்கே போனால் விழுந்துடும் தெரிஞ்சும் அவங்க போகக்கூடாது. நான் விழுந்துடக்கூடாது, நான் பாதுகாக்கப்படணும். அப்படி மெச்சூர்டாக ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட. அங்கே சில பேர் அங்கே போயிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. எத்தனை பெரிய பொல்லாங்க உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி, இந்த டெம்ப்டேஷன்லேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு ரொம்ப மெச்சூர்டாக யோசிப்பை அதை ஹேண்டில் பண்ணு. அப்படிப்பட்ட மெச்சூரிட்டி நமக்கு தேவை. கர்த்தருக்குள்ளே கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.